அது தேசிய ரீதியான ஒரு பாரிய பிரதிபலிப்பை ஏற்படுத்தியதாக இல்லை இருக்கிறது. ரவுஃப் ஹக்கீம் அவர்களே, ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து தன்னுடைய கொள்கைகளை மறந்து தன்னுடைய சுய அடையாளத்தை, தனித்துவத்தை முஸ்லிம் காங்கிரஸ் இழந்திருப்பதாக பார்க்கப்படுகிறது. காரணம், கடந்த தேர்தலில் கூட நீங்கள் பலவீனமாகவில்லை என்று சொன்னாலும் கூட கடந்த தேர்தலில் 2015ஆம் ஆண்டு தேர்தலில் கூட நீங்கள் தனித்து போட்டியிட்ட பிரதேசங்களில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாத்திரமே தான் ஒரே ஒரு ஆசனத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள். நீங்கள் திகாமடுல்லையில் இணைந்து போட்டியிடுகிறீர்கள் யூஎன்பியோடு 3 ஆசனங்கள், கண்டியில் ஒரு ஆசனம், திருகோணமலையில் உங்களுக்கு எந்த ஆசனங்களும் இல்லை. ஐக்கிய தேசிய கட்சி வேட்பாளருக்கும் இருக்கு, ரிஷாத் பதியினுடைய கட்சி வேட்பாளருக்கும் இருக்கு. வன்னியிலையும் உங்களுக்கு எந்த ஆசனங்களும் இல்லை. ரிஷாத் பதியினுடைய கட்சி வேட்பாளர் வெற்றி பெறுகிறார். கொழும்பில் 3,50,000 அளவில் மக்கள், வாக்காளர்கள், முஸ்லிம் மக்கள் இருக்கக்கூடிய பிரதேசத்தில் நீங்கள் வாக்காளர்களை நிறுத்தவே இல்லை. இதை தாண்டி பல இடங்களிலே நாங்கள் எப்பவும் முஸ்லிம் மக்களை பற்றி கதை கேட்கல, கிழக்கு, கொழும்பு, கண்டி இதை பற்றி கதைக்கிறோம். ஆனால் இலங்கையினுடைய 3/2 முஸ்லிம் மக்கள், 3/2 வீதமான முஸ்லிம் மக்கள் அதிகமாக சிங்கள மக்களோடு வாழ்கின்ற முஸ்லிம் மக்களாகவே வாழ்ந்து வருகிறார்கள். அப்ப இந்த மக்களுடைய பிரச்சனைகளை பிரதிபலிப்பதற்கு முஸ்லிம் காங்கிரஸ் தவறிவிட்டிருக்கிறதா? நிச்சயம்